இமான் சேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினை சென்னையிலே நடத்துவதற்கு உறுதுணையாகவும் பெரும் முயற்சி எடுத்த எங்களுடைய கட்சியின் மண்டல செயலாளர் அழகர்சாமி அவர்களே, நிறுவன தலைவர் வாலை பட்டாபிராமன் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களே, நேற்றைக்கு அழைப்பு கொடுத்து இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக வருகை தந்து சிறப்புரையும் ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற பல்வேறு தேவேந்திர குல சங்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு வளரும் தமிழகம் கட்சி சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை காட்டுகிறேன். நான் இங்கு சிறப்புரை ஆற்றவில்லை. காரணம், ஒரு தகப்பன் தான் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை எப்படி தன் குழந்தைகளுக்கு கொடுப்பானோ அதை போல எனக்கான நேரத்தை நேற்று அழைப்பு கொடுத்து இன்று வந்து சிறப்புரையாற்றிய என் இளமான தேவேந்திர குல சங்க பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நேரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் நான் சிறப்புரையிலிருந்து விடுபடுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் இழந்ததை மீட்க வேண்டும். இன்றைக்கு அரசாணைக்கு பிறகு இந்த சமூகம் ஏதோ உறங்கி கிடப்பதைப் போல ஒரு தோற்றம் நம் சமூக இளைஞர்களிடத்திலும் செயல்பாட்டாளர்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறதை ஒரு தூண்டா மணிவிளக்கு தூண்டாமல் நின்னெறியும் என்பதைப் போல் இன்றைக்கு வளரும் தமிழகம் கட்சி இந்த பட்டியல் வெளியேற்ற இந்த விளக்கை இன்றைக்கு தூண்டியிருக்கிறது. நாம் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தேவேந்திரகுல சமுதாயத்திற்காக இயக்கம் நடத்துகின்ற கட்சிகளும் சங்கங்களும் வெகுண்டெழுந்து நாளையிலிருந்து போராட வேண்டும். அதற்கு ஒரு முன் ஒத்திகைத்தான் இந்த பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு சென்னையிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, ஒரு இனம் தன்னுடைய விடுதலையை பெற வேண்டும் என்றாலும் சரி, அல்லது தான் இழந்த மொழியை மீட்க வேண்டும் என்றாலும் சரி, அதற்கான வரலாறுகள் முதலாக படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். இந்த தேவேந்திர குல மக்களுடைய வாழ்வியலையும் அரசாட்சி செய்ததையும் சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நாம் வரலாறுகளை நம்முடைய முன்னோர்கள் ஐயா தேவனைய பாவானிலிருந்து தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயா அவர்களிலிருந்து பல்வேறு ஆய்வாளர்கள் நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும். ஒரு சமூகம் என்றைக்கு கற்று உணர்கிறதோ, போராட்டத்திற்கான அடித்தளத்தை முன்முயற்சியை எதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் படிப்பினையிலிருந்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத எந்த இனமும் அல்லது எந்த சமூகமும் எந்த மொழிக்காரனும் விடுதலை பெற்றலாக வரலாறு இல்லை. அந்த வகையில் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த வரலாற்று ஆவணங்கள் மிகவும் மதிப்புடையது. அதை வாங்கி படியுங்கள், நன்கு படியுங்கள். வாசிப்பு என்பது மிக முக்கியம். எப்படி காரை ஓட்டுவதற்கு பயிற்சி தேவையோ, 2 சக்கர வாகனத்தை ஓட்டுவதற்கு பயிற்சி தேவையோ, அதை போல படிப்பதற்கும் பயிற்சி தேவை. வேலை வாங்குவதற்கு படிப்பது என்பது வேறு, வரலாற்றை படைப்பதற்கு படிப்பது என்பது வேறு. பேசுவதையே 1 மணி நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்து கேட்பதற்கும் ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி இந்த வளரும் தமிழகம் கட்சியில் நாங்கள் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவேந்திரகுல சங்கங்களும் ஆங்காங்கே கூட்டங்களை போட்டு அவர்களும் இந்த செய்தியை கேட்பதற்கு அங்கே கூட்டங்களை நடத்துகிறார்கள். அதை போல நீங்கள் செவி சாய்த்ததற்கு வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் நன்றியினை கூறிக்கொள்கிறேன். இந்த கண்டன கூட்டம் நான் அதிகமாக பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. காரணம், நேரம் தாழ்ந்து 2 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று காவல்துறை நமக்கு உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறை ஒத்துழைப்பு இல்லை என்றால்
இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் அன்பாகவும் கனிவாகவும் பேசி நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையில் கட்டுப்பாடோடு நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் கிட்டத்தட்ட இந்த கூட்டம் நிறைவடையும் நேரத்தில் இருக்கிறது. கட்டுப்பாடாக வந்திருக்கிறீர்கள். கூட்ட அரங்கத்திலும் கட்டுப்பாட்டோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே கட்டுப்பாடு இல்லாத எந்த சமூகமும் எந்த இனமும் வெற்றி பெறாது. அந்த அளவிற்கு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் வளரும் தமிழகம் கட்சி ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த மக்களை நாங்கள் கொண்டு செல்லிருக்கிறோம். எனவே பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாம் வரலாறை படித்து விட்டோம். இனிமேல் படைப்பதற்கு போராட வேண்டும். நாம் கெஞ்சி கேட்டால் கிடைக்காது, போர்க்களத்தில் தான் நிற்க வேண்டும். நாம் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் அவர்களை பார்த்து நானும் தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்களும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நீங்கள் கனிவோடு பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்புங்கள் என்று நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த மாநில அரசு செவிசாய்க்கவில்லை. எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் இந்த கோப்பை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்புங்கள். மத்திய அரசாங்கம் நம்மை பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாநில அரசு பொறுப்பை உணர்ந்து இந்த 1 கோடி தேவேந்திரனுடைய உரிமை போராட்டத்திற்கு மதிப்பளித்து இந்த கோப்பை நீங்கள் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்பினால் அவர்கள் எங்களுக்கு இந்த எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றுவார்கள். இந்த வெளியேற்றினால்தான் இந்த சமூகம் மாண்போடும் மரியாதையோடும் தாங்கள் இழந்த உரிமையை மீட்க முடியும். அதற்கு இந்த மாநில அரசை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நாம் கேட்போம். கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் தயாராகும். போராட்டம் என்பது 1000 பேர் 500 பேரெல்லாம் திரண்டு போராடினால் ஒரு அரசு எந்திரத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முடியாது. அரசு எந்திரத்தினுடைய குரல் விலையை நெரிக்க முடியாது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் இன்றைக்கு உலகம் பூராவும் நடந்து கொண்டிருக்கிறத. நாம் வெறும் வாய்ப்பேச்சு வீரர்களாக மட்டும் மேடையிலே பேசிவிட்டு சிறைச்சாலையே தெரியாமல் ஒரு கூட்டம் இருந்தால் சிறைச்சாலையை பார்க்காத எந்த கட்சியும் எந்த சமூகமும் எந்த இனமும் விடுதலை பெறாது. சிறைச்சாலையை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் கூட காந்தியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், பட்டேலாக இருக்கட்டும் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். அதற்கு பித்தான் வெள்ளை ஏகாதிபத்திய அரசு 2ஆம் உலகப் போரினுடைய நெருக்கடி நிலையிலே இருந்தபோது கூட இனி தாங்க முடியாது இந்தியர்கள் மக்கள் போராடுகிறார்கள். நம்மால் நிர்வாகம் செய்ய முடியாது என்ற காரணம் சூழ்நிலை உருவான பிறகுதான் ஆங்கிலேய அரசு இங்கே சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எனவே எத்தனையோ உயிர் தியாகம், அதெல்லாம் வரலாற்றை பட்டியல் போட்டால் தாங்காது. அதைப்போல் நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது. சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது. ஐயா சாலை இளந்தரையன் தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். எனவே ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாம் முதல் பாதி, 2வது பாதி நாம் சிறைச்சாலைக்கு தயாராக இருக்க வேண்டும். வளரும் தமிழகம் கட்சியில் 500 இளைஞர்களை நான் தயார் செய்து அடுத்து சிறைச்சாலை போராட்டத்திற்கு தயார்படுத்துவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்கள், படித்தவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், நீங்கள் எங்களோடு வாருங்கள். நாங்கள் உங்களை சிறைச்சாலை என்ன எந்த கொட்டடியையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த காவல்துறையாக இருக்கட்டும், இராணுவ ஒடுக்குமுறையாக இருக்கட்டும், அதையெல்லாம் சந்திப்பதற்கு வளரும் தமிழகம் கட்சி தயாராக இருக்கிறது. எதற்காக என்றால் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும். அது விடுதலை பெற வேண்டும். இந்த சமூகம் விடுதலை அடைந்தால்தான் நாம் எதிர்காலத்தில்
நல்ல முறையில் வாழ வேண்டும். பெரியோர்களே, நாம் போராடுவதற்கு, நாம் சிறை செல்வதற்கு தயாராக இல்லை என்ற பட்சத்தில் நம் குழந்தைகளை நாம் போராட வைக்கக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் வவுனியாவிலே மாண்புமிகு பிரபாகரன் அவருடைய தந்தையை பேட்டிக்கு அணுகிறார்கள். ஏன் நீங்கள் உங்களுடைய பையன் இன்றைக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தியிருந்தால் அன்றைக்கே நான் விடுதலை பெற்றிருப்பேன். செல்வா காலத்திற்கு முன்பாக நான் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துவதிலிருந்து நான் தவறிய காரணத்தினால் என் பிள்ளைகள், என் குழந்தைகள் இன்றைக்கு இன விடுதலைக்காக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் செய்த தவறை இன்றைக்கு நான் உணர்கிறேன் என்று சொன்னார். அதைத்தான் நான் உங்களிடம் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் சிறைக்கு பயந்தால், சிறை கொட்டடியை தவிர்த்தால், போராட்டம் இல்லாமல் கோரிக்கையின் மூலமாக இந்த கோரிக்கை நடக்கும் என்று நினைத்தால் நாம் நம்முடைய குழந்தைகளை அடுத்த கட்ட சிறை கொட்டடிக்கு நாம் தள்ளிவிடுகிறோமா, அவர்களை போராட வைக்கிறோமா, அவர்களை துன்பப்பட வைக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நினைக்க வேண்டும். எனவே நம்முடைய காலத்தில் நாம் சிறை செல்வோம், நாம் போராடுவோம். அது காவல்துறையாக இருந்தாலும், அரசு அடக்குமுறையாக இருந்தாலும், இராணுவமே திரண்டு வந்து துணைப்படை இறக்கி துப்பாக்கி சூடு நடத்தினாலும் நாம் அதற்கெல்லாம் தயார் என்று கூறுகிறேன். அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்திய விளைவுதான் இன்றைக்கு பல்வேறு சாதிகள் இந்த மண்ணிலேயே விடுதலை பெற்றிருக்கின்றன. இந்த ஆளுங்கட்சி அவர்களுடைய வீட்டு வாசலிலே போய் இடஒதுக்கீடு தருகிறேன் என்று சொல்கின்ற காட்சியும் இந்த மண்ணிலே தான் நடந்திருக்கிறது. நாம் பத்திரிகையிலே பார்த்திருக்கிறோம். எனவே போராடாத எந்த இனமும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. நாம் பட்டியல் வெளியேற்றத்திற்கு போராடுவோம். நாம் சாக்கடை கொசுக்கள் அல்ல, சரித்திர சக்கரங்கள் தாக்குண்டால் புழுக்கள் கூட தரைவிட்டு துள்ளும் சாக்கடை கொசுக்களா நாம் சரித்திர சக்கரங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.